ஒலிம்பியாடோடைய ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற டவுட்ஸ் இருந்துச்சு. எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா நான் அந்த ஒலிம்பியாட் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் போடணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான வீடியோ தாங்க இது. ஃபர்ஸ்ட் பேஸா இந்த ஒலிம்பியாட் ப்ரிப்பரேஷன் டிப்ஸே நான் ஒரு பார்ட்ஸா ஸ்பிளிட் பண்ணி போடலாம்னு பாக்குறேன். ஏன்னா ஒரே வீடியோல உங்களை டம்ப் பண்ண வேணான்ட்டு தான் நான் பாக்குறேன். ஓகேவா? ஸோ இனிஷியல் ஸ்டெப் பை ஸ்டெப் முதல்ல ஒலிம்பியாடு அதுல என்னென்ன இருக்கு, அது அதோட சிலபஸ் என்ன, அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்ன, இந்த மாதிரி ஒன்னொன்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் அட்லீஸ்ட் இந்த பேஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2 to 3 days நீங்க டைம் எடுத்துக்கோங்க. உடனே போட்டு ஒரே நாள்ல பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ்ஸிங்கா இருக்கும். ஸோ இந்த வீடியோல நான் ஒரு பேஸ் தான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த பேஸை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா வரும். ஓகே, இதெல்லாம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒலிம்பியாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நமக்கு போகும் ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சொல்லுவாங்க. ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் அப்படின்ட்டு இது ஒண்ணுமே இல்லை. மேக்ஸ் இருக்கு, இதுல சயின்ஸ் இருக்கு, ரீசனிங் இருக்கு, அப்புறம் இங்கிலீஷ் இருக்கு, இந்த மாதிரி வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா மேக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மேக்ஸ்ல நிறைய டாபிக்ஸ், ரேங்கிங் இருக்கு, கோடிங் அண்ட் டிகோடிங் இருக்கு, அப்புறம் ஜியாமெட்ரிக் ஷேப்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஆட் ஒன் அவுட் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் போகும். ஒரு பிக்சர் மாதிரி கொடுத்துட்டு அந்த பிக்சர்ல இருந்து டிகோட் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஒரு பிக்சர்ல அழகா வெயிட் மாதிரி வச்சு ஒரு வெயிட் இவ்வளவு இருந்துச்சுன்னா இதுல அந்த பிக்சரை பார்த்து மைனஸ் பண்ணி எழுதுற மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த பிக்சர்ல ஒரு 5 கிலோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இது ஒரு 10 கிலோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. வாட்டர் மெலனை காமிச்சு ஒரு 10 கிலோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்ப அந்த பிக்சர்ல கொடுக்குற அந்த நம்பர்ஸ் எடுத்து நீங்க ஆட் பண்ணி உங்களுக்கு போட தெரியணும் இந்த மாதிரி. ஸோ இது ஒரு காக்னிட்டிவ் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் ஒலிம்பியாட் மெயினா. ஓகேவா? ஸோ காக்னிட்டிவ் இல்லைன்னா கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஆனா இந்த பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒலிம்பியாட் தாங்க. ஏன்னா அந்த ஒலிம்பியாட் அப்படின்றது அதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. அந்த ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க கண்டினியூஸா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க கான்ட்ரிபியூட் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கரியர் அப்படின்னு வர்றப்போ இப்ப வர அந்த லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ் சொல்றேன் நான். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்னாலும் சரி, கரியர் எக்ஸாம்ஸ்னாலும் சரி, எல்லாத்துலயுமே பேஸ்ன்னு கிட்டத்தட்ட எல்லாமே ஒலிம்பியாட் கொஸ்டின்ஸ் மாதிரி தான் இருக்கு. எல்லாமே அப்படிதான் இருக்கு. இப்ப நம்ம ஜென்ரலா ஸ்கூல்ல நம்ம புக்ஸ் இருக்கும், நம்ம படிப்போம், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போய் எழுதிட்டு வந்துரும். அது ஸ்கூல் சிலபஸ். ஓகேவா? ஸ்கூலுக்கு நீங்க கிளியர் பண்ணிட்டு வர்றதுக்கு, எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றதுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். அதுவும் ரொம்ப முக்கியம் தான், நான் அது இல்லைன்னு சொல்லல. பட் நமக்கு இந்த ஸ்கூல் சிலபஸ் தான் பேஸாவும் இருக்கு, பிளஸ் இந்த ஒலிம்பியாடும் ரொம்ப முக்கியமான ரோல் பிளே ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஸ்கூல் சிலபஸ் மனப்பாடம் பண்றதுக்கு யூஸ் ஆகும் நமக்கு. ஓகே ஃபைன், இதெல்லாம் பார்த்துட்டு மனப்பாடம் பண்ணிட்டு ஓகே போய் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா இப்போ மெயின் கரியர் எக்ஸாம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 50% தான் ஓரளவு பார்த்தோம்னா நம்ம படிக்கிறது வரும். மீதி 50% நம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்றது தான் இருக்கு. அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஸ்கில்ஸ் தான் டெவலப் பண்றப்ப இந்த ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ அதை பார்த்துட்டு நீங்க அதை நீங்க பண்ண உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியா உங்க பிரெயின் ஷார்பன் ஆயிடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். செகண்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டார்ட் பண்றப்போ சிலபஸ். ஓகேவா? ஒலிம்பியாட் சிலபஸ் அதுதான் ஃபர்ஸ்ட் பேஸ் நீங்க எடுக்கணும். ஓகேவா? சிலபஸை எடுத்துட்டு முதல்ல என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணு. சிலபஸை மனப்பாடம் பண்ணட்டும், பரவாயில்ல, பசங்க மனப்பாடம் பண்ணட்டும், இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மனப்பாடமே பண்ணிடட்டும். சிலபஸ் அவங்களுக்கு ஒரு 2-3 நாள் சிலபஸே காமிங்க, இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் பாரு அப்படின்னு. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் போனோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நீங்க அதை சால்வ் எல்லாம் பண்ணவே தேவையில்லை. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சும்மா எடுத்து பாருங்க. நமக்கு ஏன்னா குழந்தைங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும், பேரண்ட்ஸ்க்கு அது ஈஸி தானே. சும்மா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல ஒரு 10 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு அப்படின்னு. அதாவது நான் அதை ப்ரொவைட் பண்றேன், டோன்ட் வரி, ஃபர்தர் கிளாஸஸ்ல நான் உங்களுக்கு அதை ப்ரொவைட் பண்ணுவேன். பட் இப்போ இனிஷியலா இதுதான் ஒரு ஸ்டார்டிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதுதான். ஓகேவா? இப்போ பார்த்தோம்னா எடுக்கிறீங்க ஒரு சிலபஸ் அப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுக்கிறீங்க, ஒரு 10 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு 35 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ 10 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து எந்தெந்த டாபிக்ஸ்ல இருந்து வெயிட்டேஜ் ஜாஸ்தி இருந்திருக்கு, எந்தெந்த டாபிக்ஸ்ல இருந்து ஓகே கொஞ்சம் ஓரளவு வந்து நார்மலான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இது எல்லாமே வந்து உங்களால வந்து கிராஸ் பண்ணிட முடியும். ஓகேவா? சோ அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிலபஸ், அதாவது சிலபஸ் ஒரு கையில, அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து ஒரு கையில இப்படி வச்சுட்டு ஒரு அனாலிசிஸ் மாதிரி நீங்க பண்ணீங்கனாலே ஒரு என்ன சொல்றது ஒரு 4-5 நாள் போடுங்க அதுக்கு. ஓகேவா? ஒரு 4-5 நாள் அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா இதுதான் ஒலிம்பியாட் அப்படின்றத ஈஸியா வந்து நம்ம ஒரு ஐடியாக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து புக்ஸ், பிராக்டிஸ் சம்ஸ் இதெல்லாம் நெக்ஸ்ட் ஃபேஸ்ல தான் நீங்க போகணும். நோட்ஸ் எடுக்கிறது இதெல்லாம். ஓகேவா? ஸோ வந்து இது எல்லாம் ஸோ இந்த மாதிரி அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா சும்மாவே வந்து உங்க பசங்க கிட்ட விடுகதை கேட்போம் பாத்தீங்களா, அது மாதிரி கேளுங்க. விடுகதை கேட்கற மாதிரி சும்மாவே வந்து கேளுங்க அவங்க கிட்ட, இது என்ன வரும் அது என்ன வரும் அப்படின்ற மாதிரி கேளுங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா அவங்க ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அட்லீஸ்ட். ஓகே இல்லம்மா இதுதான், ஏன்னா அவங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு தானே இருக்கிறாங்க. ஸோ அதை வச்சு வந்து ஆன்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரை தான் முதல்ல முக்கியம். அவங்க ஆன்சர் சொல்லணும்னு கூட இம்பார்ட்டன்ட் இல்லை, தட் ட்ரை இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அப்படி பண்ணானா கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க பார்த்துட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க போனீங்கன்னா இதுதான் பேஸ். நான் சொன்னபடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ், செகண்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ஓகேவா, ஒர்க் புக் அனாலிசிஸ், ஓகேவா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் வந்து பார்த்தோம்னா ப்ரிப்பரேஷன்ஸ் ஈச் டாபிக் வைஸ் டாபிக் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு டாபிக்கு 10 சம் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஒரு ரேங்கிங் எடுத்துட்டோம்னா அந்த டாபிக் வந்து புரிய 10 சம் கூட தேவையில்லை, மேக்ஸ் 50 சம் கூட போடணும். ஓகேவா? அந்த டாபிக் அவங்க பிரெயின்ல பதியறதுக்கு சேம் அதான். ஏன்னா டைப் 1, டைப் 2, டைப் 3 நிறைய மாடல்ஸ் இருக்கும் ஒரு டாபிக் எடுத்துட்டோம் அப்படின்னா. அப்ப ஒரு மாடலுக்கு நீங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு 15-20 கொஸ்டின் சால்வ் பண்ண அந்த மாடல் வந்து பர்ஃபெக்டா நின்றுடும். ஓகே இதுதான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் டைப் 2, டைப் 3, பிராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட். ஓகேவா? இதெல்லாம் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் கைடு வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து ஓரளவு உங்களுக்கு வந்து போயிருக்கும். ஓகேவா? ப்ரிப்பரேஷன் அந்த இது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டா வந்து உங்களுக்கு வந்துருச்சு, ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ். நிறைய சம்ஸ் எடுத்து நீங்களே எழுதி பார்க்கணும். ப்ராக்டிஸ் சம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுதி ஓகே இதெல்லாம் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சால்வ் பண்ணி பார்க்கணும். இது வந்து 4th ஸ்டெப். ஓகேவா? ப்ராக்டிஸ் சம்ஸ்ன்றது 4th ஸ்டெப். அதுக்கப்புறம் 5th ஸ்டெப் வந்தீங்கன்னா அகெயின் கோ த்ரூ த சிலபஸ். ஓகே, டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆயிடுச்சா, ரேங்கிங்னா என்ன வரும் இப்படியே வந்து யோசிக்கணும் மைண்ட்ல, அப்படியே வந்து ஓடணும் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். அடுத்து கோடிங்னா என்னென்ன வரும், ஓகே ஃபைன். சயின்ஸ்ல என்னென்ன வருது, இங்கிலீஷ்ல என்னென்ன வருது, கிராமர்ல என்னெல்லாம் பார்த்தோம், இப்படி ஓடணும். அந்த டாபிக்ஸ் பாக்குறப்ப இப்படி ஓடணும் மைண்ட்ல. அகெயின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், திருப்பி 6வது ரொட்டேஷன் சைக்கிள் தான். திருப்பி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 10 வருஷ கொஸ்டின் பேப்பர், அதை சால்வ் பண்ணி பாருங்க. போதும், இவ்வளவுதான். இதுதான் ஒலிம்பியாட் ப்ரிப்பரேஷன் தான். இதுக்கு 1 by 1 நான் சிலபஸ தனியா எடுத்துட்டு வரேன். அண்ட் தென் அகெயின் வந்து நான் உங்களுக்கு வந்து இதுவும் எடுத்துட்டு வரேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வரேன். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் வந்து அதை கொண்டு போகலான்னு பாக்குறேன். ஸோ ஒரு பேஸ் மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன், என்னெல்லாம் பண்ணணும், இது வந்து எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பேஸ் மாதிரி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு கொண்டு போறேன். With this, I'll end this video, and thank you for watching, and please subscribe to my channel for further updates, and like, share பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மெயினா உங்களுக்கு வேற என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேணும், அதாவது உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் வச்சுதான் நான் வீடியோஸ் வந்து போட முடியும். உங்களுக்கு வேற என்னெல்லாம் வந்து தெரியணும், இல்ல பசங்களுக்கு வந்து என்னென்ன ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா கூட போடுங்க. இட்ஸ் ஓகே, இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொன்னா கூட போடுங்க. இந்த மாதிரி அவங்களால சரியா படிக்க முடியல அப்படின்னு சொன்னாலுமே போடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? I'll contact you. சரியா? நீங்க வந்து என்ன ப்ராப்ளம், என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கும் நான் பேசுறேன் உங்ககிட்ட. ஓகேவா? சோ இந்த மாதிரி வந்து நீங்க நிறைய வந்து கமெண்ட்ஸும் பண்ணுங்க. என்ன உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட், என்ன தேவை அப்படின்றதையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. ஓகே, சோ வந்து நிறைய லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் தென் வந்து இது என்னோட சேனலை வந்து எல்லாருமே கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.